ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காந்தா அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம துல்கர் சல்மான் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் தென் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கேரக்டரில் சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினாக பார்கவி ரோசி அப்படின்றவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு மெயின் கேரக்டராக நம்ம ராணா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற காந்தா. இது வந்து ஒரு ஒரிஜினல் கதை. ஸோ இவங்க வந்து ஒரிஜினல் கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ நடக்கிற கதை மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துல்கர் மற்றும் நம்ம ராணா 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து சாந்தா அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து இப்போ இல்லை, 1915s நடந்த மாதிரி இருக்கிற ஒரு சீன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே புகழ்பெற்ற நம்ம டிகே மகாதேவன் அப்படின்ற நம்ம டேரக்டர் இருப்பார். ஸோ உண்மையிலே இருந்தாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை பேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை சுற்றி இருந்த மாதிரி இந்த சீன் எடுத்திருக்காங்க. அதாவது அவரை பற்றின ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகிறாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை அப்படியே வேறு சைடை மாற்றிடுறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நடிகராக இதில் வந்து கொண்டு வராங்க. அவர் வந்து சமுத்திரக்கனி சார் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவரை வச்சு சில படங்கள் எடுக்கிறாங்க. அவர் பயங்கரமாக ஓட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து சமுத்திரக்கனி சாரை விட்டு வெளியில் வந்துட்டு அவங்க ஓனாக வந்து கிரியேஷன் பண்ணி காந்தா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீனில் இருந்து இவங்க வந்து ஓன் ஸ்டோரி, இது என்னோடய ஓன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டேங்காங்க. நான் சொல்கிற மாதிரி தான் கதை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கதையை மாற்றி கொண்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி வந்து ஹீரோயினை வந்து அவர் பக்கம் திருப்பிடுறாரு. ஸோ அவர் வந்து ஹீரோயின் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஹீரோயினும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்போது இந்த கதை எப்படி கொண்டு போகிறாங்க, அவர் அந்த படத்தை முடித்தாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டர், புகழ்பெற்ற ஒரு டேரக்டரோட கதையை கொண்டு வராங்க. அப்புறம் அவர் ஒரு படத்தை எடுக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த படத்தில் ஜெயிச்சாரா, அவர் கடைசியில் என்ன ஆனார் அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பழைய காலத்தில் அந்த இருந்த காராக இருக்கட்டும், அந்த செட்டிங்ஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், லைட்டிங் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி சிச்சுவேஷனும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காகவே நிறையா உழைச்சிருக்காங்க, நிறைய ஹோம்ஒர்க்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருக்கிற ஹீரோக்கு பேஸ் பண்ணி அதே மாதிரி கேரக்டருக்கு துல்கர் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. சேம் அதுவும் அவருக்கு வந்து ஓரளவு நல்லாவே கை கொடுத்துருக்கு. அவரும் அதே மாதிரி கேரக்டர்லேயும் செட் ஆகிருக்காரு. அதேமாதிரி ராணாவும் இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் இருக்க வில்லன் மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் ஃபுல்லாமே வந்து பழைய காலத்தில் நடந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி 1950s எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒவ்வொரு சீன் பை சீன்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு பழைய காலத்து ஆக்டர்ஸோட சீன்ஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஸ்பீக்ஸ் எல்லாமே நான் அப்படியே கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரதுக்கு துல்கர் நிறையாவே உழைச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.